காளி சிறையின் மர்மம். ஆண்டி ஒரு மண் தரையையும் ஒரே ஒரு ஜன்னலையும் கொண்ட ஒரு அறையில் அடைக்கப்படுகிறான். அந்த ஜன்னல் அவனால் எட்ட முடியாத அளவுக்கு உயரமாக உள்ளது. அந்த அறையில் ஒரு மண்வெட்டி மட்டுமே உள்ளது. அவனால் உணவு அல்லது தண்ணீர் எதுவும் பெற முடியாது. தப்பிக்க 2 நாட்கள் மட்டுமே உள்ளன. இல்லையெனில் அவன் இறந்து விடுவான். ஆண்டியால் ஒரு சுரங்கப்பாதை தோண்ட முடியாது. ஏனென்றால் அதை செய்ய 2 நாட்களுக்கு மேல் ஆகும். ஆண்டி எப்படி அந்த செல்லிலிருந்து தப்பிப்பான்? ஆண்டி ஜன்னலுக்கு அடியில் மண் குவியலை போட்டு அதன் மேல் ஏறி சிறையிலிருந்து தப்பிக்க வேண்டும். நச்சு பானங்கள். மரிசாவும் ஜூலியானாவும் ஒன்றாக மது அருந்த வெளியே சென்றனர். அவர்கள் ஒரே பானத்தை ஆர்டர் செய்தனர். ஜூலியானாவுக்கு மிகவும் தாகமாக இருந்தது. மரிசா ஒரு பானத்தை குடிக்க எடுக்கும் நேரத்தில் ஜூலியானா 5 பானங்களை முடித்தார். பானங்களில் விஷம் கலந்திருந்தது. ஆனால் மரிசா மட்டுமே இறந்தார். எப்படி? விஷம் பனிக்கட்டியில் இருந்தது. மரிசாவின் பனிக்கட்டி உருகுவதற்கு நேரம் இருந்ததால் அவளுக்கு விஷம் வேலை செய்தது. ஆனால் ஜூலியானாவுக்கு அப்படி இல்லை. தற்கொலையா இல்லையா? ஒரு பல மாடி கட்டிடத்தின் அடிப்பகுதியில் ஒரு இறந்த பெண் உடல் கிடைக்கிறது. அவள் ஒரு மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டது போல் தெரிகிறது. துப்பறியும் நபர் வந்ததும் கட்டிடத்தின் முதல் தளத்திற்கு சென்று மூடிய ஜன்னலை திறந்து தரையை நோக்கி ஒரு நாணயத்தை சுண்டி விடுகிறார். 2வது தளத்திற்கு சென்று அதே காரியத்தை செய்கிறார். கட்டிடத்தின் மேல் தளத்திற்கு செல்லும் வரை அவர் இதை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் கீழே வந்ததும் அது தற்கொலை அல்ல, கொலை என்று கூறுகிறார். அது அவருக்கு எப்படி தெரியும்? துப்பறியும் நபர் ஒவ்வொரு தளத்திற்கும் சென்றபோது அனைத்து ஜன்னல்களும் மூடப்பட்டிருந்ததால் அவள் எந்த மாடியிலிருந்தும் குதித்திருக்க முடியாது. இறுதி சடங்கில் காதல். ஒரு பெண் தன் தாயின் இறுதி சடங்கில் இருக்கிறாள். அவள் ஒரு நல்ல பையனை சந்திக்கிறாள். இறுதி சடங்கில் யார் இருந்தார்கள் என்பது அவளுக்கு தெரியாது. இறுதி சடங்கை அவர்கள் நன்றாக செய்தார்கள். அவள் இறுதிச் சடங்கில் மும்முரமாக இருந்தாள். அவன் செல்வதற்கு முன்பாக அவள் அவனிடம் அவனுடைய கைபேசி எண்ணை கேட்கவில்லை. அவனை கண்டுபிடிக்க அவள் மிகவும் கடினமாக முயன்றாள். ஆனால் அவன் யார், அவனை எப்படி தொடர்பு கொள்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அவளுடைய சகோதரி இறந்து விடுகிறாள். இது ஒரு கொலை என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். அவளுடைய சகோதரியை கொன்றது யார்? அவளுடைய சகோதரியை கொன்றது அவளேதான். தன் குடும்பத்தில் வேறு யாராவது இறந்தால் தன் தாயின் இறுதிச் சடங்கில் சந்தித்த ஆண் மீண்டும் வருவான் என்று அவள் நம்பினாள். திருடப்பட்ட மோதிரம். நிக்கோல் தனது விண்டேஜ் மோதிரத்தை யாரோ திருடிவிட்டதாக போலீசில் புகார் செய்ய சென்றார். போலீசார் அவருடைய வீட்டிற்கு சென்றபோது ஜன்னல் உடைக்கப்பட்டிருப்பதையும் உள்ளே முற்றிலும் குப்பைகள் இருப்பதையும் கம்பளத்தின் மீது அழுக்கு கால்தடங்கள் இருப்பதையும் அவர்கள் கவனித்தனர். ஆனால் திருட்டு நடந்ததற்கான வேறு எந்த அறிகுறிகளும் இல்லை. மறுநாள் மோசடி செய்ததற்காக போலீசார் நிக்கோலை கைது செய்தனர். ஏன்? குற்றம் நடந்த இடத்திற்கு போலீசார் சென்றவுடன் நிக்கோல் தான் அந்த கொள்ளையை திட்டமிட்டு செய்திருக்க வாய்ப்புள்ளது என்பது அவர்களுக்கு தெரியும். உடைந்த ஜன்னலிலிருந்து கண்ணாடி முழுவதும் வீட்டிற்கு வெளியே இருந்தது. அதாவது அது உள்ளே இருந்து உடைக்கப்பட்டிருந்தது. கடலில் திருடன். ஒரு ஜப்பானிய கப்பல் துறைமுகத்தை விட்டு வெளியேறி திறந்த கடலுக்கு சென்று கொண்டிருந்தது. கேப்டன் கப்பலின் சில பகுதிகளில் எண்ணெய் தடவச் சென்று அது சேதமடையாமல் இருக்க தனது மோதிரத்தை கழற்றினார். அதை தனது பங்கிற்கு அடுத்த மேசையில் வைத்துவிட்டு சென்றார். அவர் திரும்பி வந்தபோது அது காணவில்லை. 3 பணியாளர்கள் குற்றவாளிகளாக இருக்கலாம் என்று அவர் சந்தேகித்தார். மேலும் அவர் காணாமல் போன 10 நிமிடங்களுக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று அவர்களிடம் கேட்டார். சமையல்காரர், நான் இரவு உணவை சமையலறையில் தயாரித்துக் கொண்டிருந்தேன் என்றார்.
எல்லாம் சீராக இயங்குவதை உறுதி செய்வதற்காக நான் எஞ்சின் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன் என்று பொறியாளர் சொன்னார். யாரோ தவறுதலாக கொடியை தலைகீழாக பொருத்தியதால் நான் கொடி கம்பத்தில் அதை சரி செய்து கொண்டிருந்தேன் என்று மாலுமி கூறினார். திருடன் யார் என்று கேப்டன் உடனடியாக தெரிந்து கொண்டார். எப்படி? அது அந்த மாலுமிதான் என்பது தெளிவாக தெரிந்தது. அது ஒரு ஜப்பானிய கப்பல். நடுவில் ஒற்றை சிவப்பு புள்ளியுடன் வெள்ளை நிறத்தில் ஜப்பானிய கொடி இருந்தது. அதை தலைகீழாக தொங்கவிட முடியாது. பள்ளியில் கொலை. பள்ளியின் முதல் நாளில் யாரோ ஒருவர் ஒரு வரலாற்று ஆசிரியரை கொலை செய்தார். பள்ளியில் இதை செய்ததாக காவல்துறை சந்தேகித்த 4 பேர் இருந்தனர். நிலத்தோட்ட வடிவமைப்பாளர், கணித ஆசிரியர், கூடைப்பந்து பயிற்சியாளர் மற்றும் முதல்வர். அவர்களின் அபிலாஷைகள் இவை. நிலத்தோட்ட நிபுணர் புல்வெளியை வெட்டுவதற்காக வெளியே இருப்பதாக கூறினார். கணித ஆசிரியர் அரையாண்டு தேர்வை கண்காணிப்பதாக சொன்னார். கூடைப்பந்து பயிற்சியாளர் தனது வீரர்களுடன் பயிற்சிகளை நடத்தி வருவதாக கூறினார். முதல்வர் அவர் அலுவலகத்தில் இருப்பதாக சொன்னார். போலீசார் தங்கள் வாக்குமூலங்களை அளித்த பிறகு கொலையாளியை உடனடியாக கைது செய்தனர். வரலாற்று ஆசிரியரை கொன்றது யார்? காவல்துறைக்கு எப்படி தெரியும்? கணித ஆசிரியர் தான் வரலாற்று ஆசிரியரை கொண்டார். அவர் அரையாண்டு தேர்வை எழுதுவதாக கூறினார். ஆனால் அது பள்ளியின் முதல் நாள். விஷ மாத்திரைகள். ஒரு தொடர் கொலையாளி 5 வெவ்வேறு நபர்களை கடத்தி ஒவ்வொருவரிடமும் கையில் 2 மாத்திரைகள் மற்றும் ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கொண்டு உட்கார வைத்தான். ஒவ்வொருவரையும் ஒரு மாத்திரை சாப்பிடச் சொன்னான். ஆனால் ஒன்று விஷமானது, மற்றொன்று பாதிப்பில்லாதது என்று எச்சரித்தான். பாதிக்கப்பட்டவர் எந்த மாத்திரையை எடுக்கவில்லையோ தொடர் கொலையாளி அதையே சாப்பிடுவான். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எப்படியோ விஷ மாத்திரையை தேர்ந்தெடுத்து இறந்து விட்டார்கள். தொடர் கொலையாளி எப்படி அவர்கள் அனைவரையும் விஷ மாத்திரையை சாப்பிட வைத்தான்? இரண்டு மாத்திரைகளும் விஷம் இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தங்கள் மாத்திரையை விழுங்க பயன்படுத்திய தண்ணீரில் விஷம் இருந்தது. தேனிலவு மர்மம். ஒரு தம்பதியினர் தங்கள் தேனிலவுக்காக ஹவாய் சென்றனர். துரதிருஷ்டவசமாக கணவர் தனியாக வீடு திரும்பினார். ஏனெனில் அவரது மனைவி ஒரு பயங்கரமான படகு விபத்தில் இறந்துவிட்டார். போலீசார் அவர் பயணத்திற்கு முன்பதிவு செய்த பயண முகவரை தொடர்பு கொண்டு அவரது மனைவியை கொலை செய்ததற்காக அவரை கைது செய்தனர். அவர் அதை செய்தார் என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பயண முகவர் தனது மனைவிக்கு ஒரு வழி டிக்கெட்டை மட்டுமே கணவர் முன்பதிவு செய்ததாக வெளிப்படுத்தினார். அறிவியல் வழக்கு. ஒரு வேதியியலாளர் தனது சொந்த ஆய்வகத்தில் கொலை செய்யப்பட்டார். ஒரே ஆதாரம் ஒரு துண்டு காகிதம்தான். அதில் ரசாயன பொருட்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த பொருட்கள் நிக்கல், கார்பன், ஆக்சிஜன், லாந்தனம் மற்றும் சல்பர். கொலை நடந்த நாளில் வேதியியலாளர் தனது ஆய்வகத்திற்கு 3 பேரை மட்டுமே வரவழைத்தார். சக விஞ்ஞானி கிளேர், அவரது மருமகன் நிக்கோலஸ், அவரது மனைவி மற்றும் அவரது நண்பர் மார்க். கொலையாளியை போலீசார் உடனடியாக கைது செய்தனர். அது யார் என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? அந்த காகிதத்தில் ஒரு தெளிவான குறிப்பு இருந்தது. காகிதத்தில் உள்ள ரசாயன பொருட்களின் சுருக்கங்களை நீங்கள் இணைத்தால் உங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கும். NICOLAS. பதிவு செய்யப்பட்ட கடைசி வார்த்தைகள். இந்த சவாலான புதிரை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். ஒரு கையில் கேசட் ரெக்கார்டரும் மறு கையில் துப்பாக்கியும் ஏந்தியபடி தரையில் இறந்து கிடந்த ஒரு மனிதன். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தபோது ரெக்கார்டரின் பிளே பட்டனை அழுத்துகின்றனர். அதில் அந்த மனிதன், எனக்கு வாழ தெரியவில்லை, என்னால் தொடர முடியாது என்று கூறுகிறான். அதைத் தொடர்ந்து துப்பாக்கிச் சூட்டின் சத்தம் கேட்டது. கேட்ட பிறகு இது தற்கொலை அல்ல, கொலை என்று போலீசாருக்கு தெரிய வந்தது. எப்படி? இறந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டிருந்தால் கேசட் ரெக்கார்டில் உள்ள ரிவர்ஸ் பட்டனை அவனால் அழுத்தி இருக்க முடியாது. நன்றாக சிந்தியுங்கள். நீதிமன்றத்தில் குற்றவாளி. ஒரு பெண் தன் கணவனை கொன்றதற்காக நீதிமன்றத்தில் ஆஜரானாள்.
அவள் தான் குற்றவாளி அல்ல என்றும் தன் கணவனை மிகவும் மிஸ் செய்வதாகவும் கூறினாள். இறுதி அறிக்கையில் அந்த பெண்ணின் வழக்கறிஞர் எழுந்து நின்று, அவருடைய கணவர் தற்போதுதான் காணாமல் போனார், எல்லாரும் கதவுகளை பாருங்கள், சுமார் 30 வினாடிகளில் அவர் கதவுகளை கடந்து உள்ளே வருவார் என்று கூறுகிறார். இந்த பெண்ணின் கணவர் கதவுகள் வழியாக நடந்து வருவதற்காக முழு நடுவர் மன்றமும் வெறித்து பார்க்கிறது. வழக்கறிஞரும் அந்த பெண்ணும் நடுவர் மன்றத்தை வெறித்து பார்க்கிறார்கள். பாருங்க, அவங்க தான் தன் கணவரை கொன்னாங்கன்னு நீங்க அவ்வளவு நிச்சயமா இருந்திருந்தா நீங்க எல்லாரும் அந்த கதவை பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டீங்க என்று வழக்கறிஞர் முடிக்கிறார். நடுவர் மன்றம் உடனடியாக அந்த பெண்ணை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது. எப்படி? ஏனென்றால் அந்த பெண் கதவுகளை பார்த்து கொண்டிருக்கவில்லை, ஜூரியை பார்த்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவள் கணவனை கொன்றதால் அவன் உள்ளே செல்ல மாட்டான் என்று அவளுக்கு தெரியும். அவள் சொன்னது போல் அவள் உண்மையில் அவனை தவறவிட்டிருந்தால் அவளும் கதவுகளை பார்த்து கொண்டிருந்திருப்பாள். கேட்டமைக்கு நன்றி.